மாபெரும் சபை தன்னில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். யார் அந்த மன்னவன்? தளபதி. தளபதி எம்ஜிஆர் படுத்துக்கினே ஓட்டு வாங்கினாரு. நம்ம தளபதி நம்ம கண் அசைவிலேயே ஓட்டு வாங்குவாரு. மகண்ட எஸ்ஐஆர் அது இதுன்னு குழப்பம் கொண்டு வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்றாங்க. ஏன் நான் முதல்ல ஒரு சாரு அவர் இன்னும் கண்டுபிடிச்சாங்களே கண்டுபிடிக்க தெரியல. வீதிக்கு வீதி வீட்டுக்கு வீடு மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் தளபதி. எவன் இல்ல எவன் செத்து போயிட்டான், இவன் காலி ஆயிட்டான், இவன் வீடு காலி பண்ணிட்டான், எது இருக்கு எது இல்ல ஆல்ரெடி ரெக்கார்டு இருக்குது. தங்கா நல்லா போட்டு குழப்பி குட்டையில மீனை பிடிக்கணும்னு நினைக்கிறேன். ஒண்ணுமே கிடைக்காது, அடி சேரு கூட கிடைக்காது. ஜல்ச்சி எடுத்துருவோம், நாங்க ஜல்ச்சி எடுத்துருவோம். திருடாதே வாக்கை திருடாதே, திட்டம் போட்டு திருடுற கூட்டம் வாக்கை திருடி கொண்டே இருக்குது. திருடனா பார்த்து திருந்த விட்டா திருட்டை ஒழிக்க முடியாது. திட்டு ஓட்டு போடுறா லபக், செத்து போனது போல லபக், புச்சி புச்சி இழுத்து வைக்கணும். நான் இப்படிதான் பேசுவேன், எனக்கு இலக்கமாலாம் பேச தெரியாது, இப்படித்தான் பேசுவேன். ஏன்னா நான் வந்து ஸ்லம்மு, நான் இப்படித்தான் பேசுவேன். ஒருத்தர் சொன்னாரு, ஒடியாந்தாரு பூத்துக்குள்ள, ஐயா என் பொண்டாட்டி பேர் அமராவதி, ஓட்டு போட்டுச்ச பாரு, இப்பதான் போட்டு போச்சு. ஐயோ அப்படின்ச்சு. என்னன்னு கேட்டா 4 வருஷம் ஆச்சு அது செத்து. ஆனா எலெக்ஷன் அப்ப கரெக்டா ஓட்டு போட்டு என்ன பார்க்காம கூட போதியா அப்படின்னு சொல்லி அழுகுறான். கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தமிழினம் மக்களினம் சமுதாயம் தமிழ் மொழி ஒண்ணுமே வழங்காது. சொன்னதுக்கே எத்தனை டாபிக் சொன்னாங்களோ அது அவங்களுக்கே வழங்காது. எல்லாம் சொல்லி வருவாங்க. சொல்லிட்டு உடன்பிறப்பே எழுந்து வா, எழுந்து உடன்பிறப்பு வருவான், உழைப்பான், ஓட்டு போடுவான், எல்லா தில்லாலங்கடி வேலையும் செய்வான். ஆனா போய்க்கிறது கோபாலபுர குடும்பம்.